Hello everyone, welcome to Developers Life. I am Sena. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம்னா வெர்டாண்டா லேர்னிங் சொல்யூஷன்ஸ் IPO அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இதை அப்ளை பண்ணலாமா வேணாமா, இதை அப்ளை பண்ணால் லிஸ்டிங் கெயின் கிடைக்குமா, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஒன் பை ஒன்னாக ஒரு ஓவர்வியூவாக பார்த்துடலாம். ஸோ இது கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல. வெர்டாண்டா லேர்னிங் சொல்யூஷன்ஸ் லிமிடெட். அதுக்கப்புறம் இந்த வீடியோட எண்டில் வந்து ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் நம்ம வந்து ஒரு 2 ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த IPO எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா மார்ச் 29 ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் டேட் என்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் 31 அண்ட் அலாட்மெண்ட் டேட் பாருங்கள் ஏப்ரல் 5. இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா ஏப்ரல் 6 உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி வந்துடும். லிஸ்டிங் டேட் என்னைக்குன்னு பாருங்கள் ஏப்ரல் 7 வருது. ஓகேங்களா. ஸோ இதோட ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபா. IPO ப்ரைஸ் வந்து 130 ரூபாலேருந்து 137 ரூபா வரையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் நீங்கள் ஒரு லாட் வாங்கியே ஆகணும். ஒரு லாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 13,700 நீங்கள் பே பண்ணுற மாதிரி வருது. அண்ட் இது வந்து லிஸ்டிங் ஆகிறது பாருங்கள் BSc அண்ட் NSCயில் லிஸ்டிங் ஆகுது. இஷ்யூ சைஸ் பாருங்கள் கிட்டத்தட்ட 200 கோடிக்கு இவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. இதுதான் இதோட டீட்டெயில்ஸ். எப்போ மார்ச் 29 ஓப்பன் ஆகி மார்ச் 31 க்ளோஸ் ஆகுது. லிஸ்டிங் ஆகிற டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 7. ஓகேங்களா. நீங்கள் எந்த ஒரு IPO அப்ளை பண்ணாலும் அதோட நீங்கள் வந்து கம்பெனியோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. அதுபடி பார்த்தீங்கன்னா இது வந்து லேர்னிங் சொல்யூஷன்ஸ் லிமிடெட். இது வந்து ஆஃப்லைன் ஆன்லைன் கோச்சிங் கொடுக்குறாங்க. ஸோ தெளிவாக சொல்ல போனோன்னா பைஜூஸ்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு, தெரியுமா உங்களுக்கு? ஸோ ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தது. அன்னைக்கு ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட்டுக்கு ஸ்பான்சர் பண்ணுற அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க அந்த பைஜூஸ். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கேம் இருக்குதுன்னு நிறையா சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்களோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இவங்க வந்து என்னென்ன மாதிரியான கோச்சிங் கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கோச்சிங் கொடுப்பாங்க. 6th to 10th 11th ஈவன் அவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் கூட கவர் பண்ணுறாங்க. இவங்க வந்து பர்டிகுலராக வந்து எக்ஸாம் ரிலேட்டடான கோச்சிங்ஸ் தான் இவங்க நிறையா கொடுக்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கும் உள்ளது, பேங்கிங்கு, UPSC, ஈவன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாம் கூட இவங்க கவர் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸாம் ரிலேட்டடான இதுக்கு வந்து இவங்க வந்து ஆன்லைன் கோச்சிங் கொடுக்குறாங்க. ஸோ உண்மையிலே இது வந்து ரொம்ப நல்ல பிளாட்ஃபார்ம். முன்னாலாம் நானாக இப்போ குரூப் 2 எக்ஸாம்லாம் படிக்கும் போல் பார்த்தீங்கன்னா கடையில் போய் புக் இருக்கும், அதை வாங்கி படிச்சுக்கிட்டு இருப்போம். அது ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே வராது. ஆனால் இதில் ஆன்லைனில் இந்த மாதிரி கோச்சிங் கொடுக்கும் போல் சரி நீங்கள் கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டில் நல்ல தெளிவான நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஈஸியாக நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் குரூப் 1 எக்ஸாம் போட்டிருக்காங்க பாருங்களா. ஸோ இது மாதிரியான இதுக்கு இவங்க வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மாக இருக்காங்க, வெர்டாண்டா சொல்யூஷன்ஸ் லிமிடெட். ஓகேங்களா. ஸோ இந்த டைட்டில் மறந்துருங்க, நான் எக்ஸ்போர்ட் போட்டிருக்கேன், தப்பாக இது பண்ணிட்டேன், அப்டேட் பண்ணலை அதனால். ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் இதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டை பாருங்கள். 31 மார்ச் 2021 பார்த்தீங்கன்னா 82.79 இருந்தது. 30 செப்டம்பர் 2021 பார்த்தீங்கன்னா 182.69 மில்லியன்ஸாக வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து நல்ல தெளிவான இதில் இல்லை. அண்ட் இவங்க நிறைய நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு எல்லா கமெண்ட்ஸாக சொல்லியிருக்காங்க நிறைய பேர். ஸோ அதனால் இது வந்து அப்ளை பண்ணலாமா வேணாமா என்ன நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கலாம். ஸோ இது கேஃபின் பிரைவேட் லிமிடெட், இதுதான் IPO ரிஜிஸ்டர். ஸோ இதில் தான் நீங்கள் போய் பார்க்கணும் உங்கள் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றது. ஓகேங்களா. இது அப்ளை பண்ணலாமா வேணான்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட சைட்டு போவோம். நான் மார்னிங்லேருந்து அதோட சைட்டை ரீச் பண்ண முடியல என்னால். ஏன் தெரியல, இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் உள்ளவங்க வந்து சைட் எப்போயுமே வந்து அவைலபிலிட்டியாக இருக்கணும். பட் என்னால் 504 கேட்வே டைம் அவுட் வருது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆனிச்சுன்னா நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி என்னோடய சிஸ்டம் ப்ராப்ளமாக இல்லை நெட்ஒர்க் ப்ராப்ளமானு தெரியல. ஏன்னா நான் மார்னிங்லேருந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா. ஸோ என்னோட சஜஷனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிடுங்க, கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிங்கன்னா நிறைய நெகட்டிவ் நியூஸ் இருக்குது இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா. அண்ட் இப்போ உள்ள மார்க்கெட் சுச்சுவேஷன்லாம் இது வேணான்னு தான் நான் சொல்லுவேன். கொஞ்ச நாள் கழித்து நம்ம பார்த்துக்கலாம் இதை மறுபடியும் என்ட்ரி எடுக்கலாமா என்னன்னு. இதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து தெளிவாக இல்லைன்னு நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய டைம்ஸ் ஆஃப் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க ஒரு ஆர்டிக்கல், அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அது மாதிரி CNB 18 நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் கொடுத்துருக்காங்க இது மாதிரி. ஸோ அதனால் என்னோடய சஜஷன்ஸ் என்னென்னா நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம்.
லேட்டராக டைம் கிடைக்கும் போல் என்ட்ரி எடுத்துக்கலாம். உண்மையிலே இது நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான். இப்போதைக்கு நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட ரெக்கமெண்டேஷன். உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு சரின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். பட் ஒன்லி லிஸ்டிங் கைன் மட்டும் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். லாங் டேர்ம் ஹோல்டிங் போடாதீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்கில் பார்த்தோம்னா நம்ம வந்து நான் கோல் இந்தியா வந்து நான் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனாக கொடுக்குறேன். ஏன்னா ஏற்கனவே கொடுத்தேன், 160 இருக்கும் போல கொடுத்தேன். நல்லா ஏறினது சர்ன்னு இறங்கிருச்சு. அப்புறம் மறுபடியும் இப்போ ஏறிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் வந்து நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன். அந்த லெவலில் இது வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ என்னோட ஐடியா என்னென்னா, இன்னைக்கு ட்ரேடிங் வந்து க்ளோஸ் ஆகிறது வந்து 192 ரூபாய்க்கு மேலே முடிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது 200-220 ரூபா தொடுறதுக்கான சான்சஸ் இந்த கோல் இந்தியாவில் இருக்குது. ஸோ இதுதான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதுதான் இப்படி தான் ஃபார்ம் ஆகிருக்கு. பார்க்கலாம், இது எக்ஸாக்டாக கப் அண்ட் கேண்டில்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ 192 ரூபாய்க்கு மேலே தான் க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆகி ட்ரேடிங் முடிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக 200 ரூபாய்க்கு மேலே போகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து அதானி பவர் நான் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன். ஏற்கனவே நான் 120 ரூபா இருக்கும் போலே நான் கொடுத்துருந்தேன். ஒரு 2-3 நாள் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், 2 வீடியோக்கு முன்னாடி நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 120 ரூபாவில் கொடுத்தேன். ஸோ அப்போவே சொல்லியிருந்தேன் இது நல்ல சப்போர்ட் கொடுத்து ஏறிக்கிட்டு இருக்குன்னு. ஸோ இன்றைக்கி பாருங்கள், இந்த லெவலில் வந்து அது வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இந்த லெவலை வந்து அழகாக பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்கும். பழையபடியான 160 ரூபாயை தொடுன்னு நான் வந்து இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு இந்த 2 ஸ்டாக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு ஏதாவது ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறேன். மற்றபடி பெனி ஸ்டாக்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் டைம் கிடைக்கும் போது ரிப்ளை பண்ணுறேன். பெனி ஸ்டாக்கை பொறுத்தளவு நம்ம சொல்கிறது எதுவுமே நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது வந்து ஒரு மூமெண்ட்ஸ் கொடுக்கும். இப்போதைக்கு நிறைய பேர் ZTV வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. பட் நான் வந்து அதை ஃபாலோ பண்ணல. ஏன்னா எதாக இருந்தாலும் இந்த கொஞ்சம் ஓவர் முடியட்டும், அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும் பெனி ஸ்டாக் ரிலேட்டடாக. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த வெர்டாண்டா சொல்யூஷன் லிமிடெட் அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்றது. இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ, பாய் பாய்.